நம்ம எவ்வளவு குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் வச்சாலும் தொடர்ந்து நாங்க தானே ஜெயிக்கிறோம், அப்ப மக்கள் எங்களுக்கு தானே சப்போர்ட் பண்றாங்க, தொடர்ந்து நாங்கள் தான் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறதே தவறான செய்தி தானே. ஜெயலலிதா அம்மையார் ஒருவர் தான் 2, இது வரைக்கும் கலைஞர் அவர்கள் இருந்த பொழுதும் 2 வாட்டி கண்டினியூஸாக அவங்க ஜெயிச்சதில்லை. ஸோ தொடர்ந்து நாங்கள் ஜெயித்து வருகிறோம் என்பதே இன்னொரு பொய். அதில் ஜெயலலிதா அம்மையாரும் எம்ஜிஆருக்கும் தான் அந்த தகுதி இருக்கிறது அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு. நாங்கள் தொடர்ந்து பொய்யையும் சொல்லி இலவசத்தையும் கொடுத்து இப்படியெல்லாம் ஆட்சி, நீங்கள் எப்படி ஆட்சிக்கு வந்தால் பெருமைப்படணும்? இது நாங்கள் செய்திருக்கிறோம் மக்களுக்காக. இப்போ மக்களுடன் முதல்வர்னு கேம்ப் பண்ணுறீங்க எல்லா இடத்துலையும். என்னோட வார்டுலேயும் முந்தா நேத்தி நடந்தது என்னோட வார்டுலேயும். அதில் அப்போ நீங்கள் என்ன ஒத்துக்கிறீங்க? இவ்வளோ பேர் வந்தாங்க மக்கள்னாக்கா, அப்போ அந்த 4.5 வருஷம் கொரட்டை விட்டு தூங்கியிருக்கீங்க. மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை நீங்கள் செய்யவில்லை. இந்த கேம்ப் எதுக்காக மக்களுடன் முதல்வர்? அப்போ மக்களோட முதல்வர் இல்லை. இந்த 4.5 வருஷமாக நீங்கள் மக்களோட இல்லை. நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு தெரியல. தூங்கிட்டு இருந்தீங்களா இல்லை வேறு என்ன வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னு தெரியாது. இப்போ என்னத்துக்கு திடீர்னா மக்களோட முதல்வர்னு தமிழகம் முழுக்க கேம்ப் பண்ணி எல்லாரையும் ஒரு பெரிய தலைவலி, ஆஃபீஸர்ஸ்லேருந்து எல்லாருக்கும். அதில் ஒழுங்காக அவங்கள தினம் அவங்க வேலை. இப்போது இவ்வளோ மனுக்கள் வந்ததுன்னா உங்கள் ஆஃபீஸில் தினம் மனு வருது. இப்போ எனக்கும் மனு வரும் தினம். என்ன ஒரு 10 மனு வருமா எனக்கு? மீதி டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வேணால் ஜாஸ்தி வரும். அதை ஏன் உடனே பண்ணலப்போ? அப்போ நீங்கள் மனுக்களை வாங்கி விட்டு தூங்கி கொண்டிருந்தீர்கள். அந்த மனுக்களை தூக்கி வைத்து விட்டு